அந்த மாதவின்ற பெண்மணி வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கான எந்த ஆதாரமும் சிசிடிவியில் சிக்கலை. அங்கே தான் குருமூர்த்தி மேலே போலீஸ்க்கு டவுட் வருது. கூப்பிட்டு போய் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் வந்து கேள்வி கேட்குறாங்க. கரெக்டாக சொல்லு, என்ன நடந்துச்சின்னு சொல்லு. அவங்க வந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது, ஆனால் போனதுக்கான எவிடன்ஸ் இல்லை. பட் நீ தான் வந்து சிசிடிவி கேமராவில் நிறைய வாட்டி பேகும் கையுமா அலைஞ்சிருக்க, எங்கே போன என்ன பண்ணங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளியே வருது. ஒரு பாடியை வந்து வீட்டில் டிஸ்போஸ் பண்ணியிருக்காருன்னா அதோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அதோட பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்கும் வீட்டில். அதெல்லாம் எப்படி வந்து கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மல்டிபிள் இன்டர்நெட் சர்ச்சஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு டெக் கொலைன்னே நம்ம சொல்லலாம். ஹவு டு எரேஸ் த ட்ரேசஸ் ஆஃப் அ மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே போய் வாங்கிட்டு வந்து ஒரு கொலையே நடக்கலை அந்த வீட்டில். இப்போ மோப்ப நாய்ங்கெல்லாம் வந்தால் எப்படி வந்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்களோ அந்த ஸ்மெல்லு கூட கண்டுபிடிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இனிஷியலாக போலீஸ் என்கொயரியில் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து அவள் வந்து என்கிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு வெளியே போயிட்டா, அவள் இங்கே போயிருப்பா அங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு போலீஸை வந்து ட்விஸ்ட் பண்ணுறாரு. பட் இந்த சிசிடிவியில் வந்து ஆதாரங்களை வந்து செக் பண்ணுறப்போ தான் அவர் வந்து தொக்கா மாட்டுறாரு. அப்போ கூட்டிகிட்டு போய் அவங்க விதத்தில் என்கொயரி பண்ணதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாத்தையும் ஒத்துக்கிறார். நான் தான் கொலை பண்ணேன், இது ஒரு பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் மர்டர் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறார். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏன் அப்படிப்பட்ட ஒரு சண்டை, அவர் ஏன் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக ஒரு ப்ரூட்டல் மர்டர் ஏன் ஆச்சுங்கிறதுக்கான ரீசன் வந்து இன்னும் வெளியே வரல. இட்ஸ் ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஜிலேலகுடா அப்படின்ற ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து இருக்கக்கூடிய அந்த மீராபேட் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது. அதை தொடர்ந்து தான் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆன குருமூர்த்தி அவர்கள் மேலே வந்து பயங்கரமான சந்தேகம் வருது. இந்த வீடியோ நான் நேற்றே மேக் பண்ணணும்னு நினச்சேன். பட் அது எப்படி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் அவ்வளோ ஒரு ப்ரூட்டலான ஒரு மர்டரு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ. 13 வருஷமாக கூட வாழ்ந்த தான் பொண்டாட்டியை தானே அறுத்து கொன்று குக்கரில் வேக வச்சு எவ்வளோ கொடூரம் இல்லைங்க இதெல்லாம். சமுதாயம் எங்கே போயிட்டுருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக கேரளாவில் கிரீஷ்மா கேஸ் நம்ம பார்த்தோம். தான் லவ் பண்ண பையனுக்கே வந்து விஷத்தை கொடுத்து கொண்டு இருப்பாங்க, தூக்கு தண்டனையும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிமிஷா பிரியா கேஸும் பார்த்துருப்போம். ஏமநாட்டு அரசு வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே இப்படி ஒன்று நடக்குது. உலகம் எங்கே போயிட்டுருக்கு, நம்மளோட சொசைட்டி எங்கே தான் போயிட்டுருக்கு, மனிதர்கள் ஏன் வந்து மிருகமாக மாறுறாங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ வர செய்திகள் எல்லாம் கேட்குறப்போ. ஆஸ் ஆஃப் நவ் இந்த கேஸில் கிடைச்ச டீட்டெயில்ஸ் இது தான். இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் ஏன் இந்த குருமூர்த்தின்ற நபர் வந்து தான் மனைவியை வந்து துண்டு துண்டாக வெட்டினார் அப்படிங்கிறதுக்கான முழு ரீசன் வந்து கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இந்த ப்ரூட்டல் மர்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மனித இனத்திற்கு நடுவில் மிருகங்களாக சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி தவறுகள் வந்து நீங்கள் தடுக்கலாம் அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. And for more such videos, subscribe to Paul's app.